We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது. அது குறித்த நேரலையை நாம் பார்க்கலாம். தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மாநில வளர்ச்சிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இது பற்றிய கள விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, 31வது தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து இன்றைய தினம் பேசப்பட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் தலைமையில தொடங்க இருக்கிறது. சென்னையை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் தான் இந்த மாநாடு ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல அந்த கூட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே வந்துவிட்டார்கள். தமிழக முதல்வர் மட்டும்தான் நீலாங்கரை இல்லத்தில் இருந்தார். எனவே அவரும் கூட சற்று நேரத்திற்கு முன்பு இந்த விடுதிக்கு வருகை தந்து விட்டார். எனவே கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அனைவரும் அந்த விடுதிக்கு வருகை தந்து விட்டார்கள். அந்த மாநாடும் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. வழக்கமாகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த தென்மண்டல அந்த மாநாடு நடைபெறும். ஆனால் கடந்த 2022க்கு பிறகு அது கேரளாவில் நடைபெற்றது. அதற்கு பிறகு தற்பொழுது 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுதுதான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. எனவே இது ஒரு முக்கியத்துவமான ஒரு மாநாடாக இருக்கிறது. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இங்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்கிடையும் சில விவகாரங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், அந்த நதிநீர் பங்கீடு, மேகதாது விவகாரம், கிருஷ்ணா நதிநீர் விவகாரம், இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இடையே நிறைய விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே இதை தாண்டி மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை எப்படி மேம்படுத்த வேண்டும், வளர்ச்சியை எப்படி ஊக்குவிக்க வேண்டும், இந்த மாநிலங்களினுடைய உறவு எப்படி மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு வழக்கமான ஒன்று. அந்த வகையிலே இன்றைய தினமும் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு நடைமுறையாக இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 31வது மாநாடு தொடங்க இருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள், அதே போல கர்நாடக மாநில முதல்வர் டி.கே. சிவகுமார், கேரள முதல்வர் சதீஷன், அதே போல ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தெலுங்கானா மாநில முதல்வர் மட்டும் வெளிநாட்டு பயணத்தில் இருப்பதால் அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் கலந்து கொண்டு இருக்கிறார். அதே போல புதுவை, அந்தமான் நிக்கோபர், அதே போல லட்சத்தீவு, இந்த யூனியன் பிரதேசங்களினுடைய துணைநிலை ஆளுநர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 அமைச்சர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து கூட நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முக்கிய அதிகாரிகள், அரசு துறையில் இருக்கக்கூடிய செயலாளர், தலைமைச் செயலாளர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் சில முக்கிய நிர்வாகிகள், அதே போல 2 அமைச்சர்கள், இந்த அடிப்படையில இவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலில் தமிழக முதல்வர் அவர்கள் அந்த கூட்டம் நடைபெற தொடங்கியவுடன் அவர் வரவேற்புரை கொடுக்க இருக்கிறார். எனவே தமிழக முதல்வராக அவர் பொறுப்பேற்று முதல் முறையாக இத்தகைய ஒரு கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். நேற்றைய தினம் கூட அமித்ஷா அவர்களை சந்தித்து இதே விடுதியில் சந்தித்து நேற்று இரவு பேசியிருந்தார். எனவே அவருக்கு ஒரு முதல் அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அவர் ஒரு முதல் வரவேற்பு உரை கொடுக்க இருக்கிறார். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் பேச இருக்கிறார்கள். இறுதியாக அமித்ஷா அவர்கள் அவரினுடைய கருத்துக்களை, மாநிலங்களுக்கு சில விரும்பக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர் சொல்ல இருக்கிறார். அதற்கு பிறகாக இறுதியில் தமிழக அரசு தலைமை செயலர் அவர் நன்றி உரை நிகழ்த்த இருக்கிறார். எனவே இப்படியாக காலை 10:30 மணிக்கு மேல் இது தொடங்க இருக்கிறது. மதியம் 1 மணி வரை இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுல பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை மேம்படுத்த வேண்டும்.
மாநிலங்களினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அந்த விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மாநிலங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகள், காவல்துறை எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு பலத்தில் இருக்கிறது, என்ன மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதே போல மாநிலங்களுக்கு இடையேயான அந்த போதைப் பொருள் கடத்தல் தடுக்கக்கூடிய வகையில ஒரு அந்த விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் பேசுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள், அதிலும் முக்கியமாக கர்நாடகாவோடு தமிழகத்திற்கு நிறைய தற்பொழுது பதற்றமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. காவிரி விவகாரம், மேகதாது விவகாரம், 3 விவசாயிகள் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம், இப்படி 3 பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் இது பேசப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல இந்த கூட்டம் நடைபெறுவது ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இப்படி இருக்கிறது. அதே போல கர்நாடகாவோடு இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீடு விவகாரமாக இருக்கட்டும், ஆந்திராவோடு இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீடாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு நதிநீர் பிரச்சனைகள், எல்லை பிரச்சனைகள், எல்லை பாதுகாப்பு, இது போன்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் ஆலோசிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல முக்கியமாக தமிழக முதல்வர் அவர்கள் முதல் முறையாக இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். எனவே அவர் எந்த போன்ற விஷயங்களை முன்னெடுக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக நான் விசாரித்த பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர் போதைப் பொருள் ஒழிப்பு என்ற ஒரு விஷயத்தை அவர் தீவிரமாக கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பல்வேறு இடங்களில் அது தொடர்பாக அவர் பேசுவது, பேரணி செல்வது உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் அந்த போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக தான் அவர் முன்னெடுக்கிறார். எனவே அந்த வகையில அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு டாஸ்க் போர்ஸ், போதைப் பொருள் ஒழிப்புக்காக டாஸ்க் போர்ஸ் அமைப்பது தொடர்பாக தமிழக முதல்வர் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில், அந்த மாநாட்டில் வலியுறுத்துவார். மத்திய அமைச்சரிடம் இது குறித்து எடுத்துரைத்து அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைக்காக ஒரு டாஸ்க் போர்ஸ் அமைப்பதற்காக அவர் குரல் கொடுப்பார் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.